வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரூபிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனஸ்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுரிகா உபனிஷத்தினுடைய 19வது மந்திரம் 19லேருந்து 25 வரைக்கும் பார்க்கலாம். இதில் இந்த சுரிங்கிற வார்த்தை கத்தி, அதாவது மித்யா தத்துவங்களை எல்லாம் வெட்டி எடுக்கணுங்கிறது ஒரு கருத்தாக இருந்தாலும், கத்தி போல் ஷார்ப்பாக இந்த சகசிராரத்துக்கு மேலே ஏறணும். அதில் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவன் இல்லறத்தை சரி பண்ணிவிட்டு இந்த மோட்சத்துக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, தர்ம அர்த்த காம மோட்சத்தில் முதல்ல தர்மத்தை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் பேரண்ட்ஸு தான் காரணம். ரெண்டாவது தான் டீச்சர். பேரண்ட்டுக்கே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிலன்னா அப்புறம் எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி தரப்போகுதுங்க? அது ஏதோ ஒன்று நடக்குது, எப்படியாவது பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறது? அமைதியாக ஆனந்தமாக இருக்குமா என்ன? அதனால் தர்மத்தையும் விட்டாச்சு, மோட்சத்தையும் விட்டாச்சு. அர்த்தத்துலேயும் காமத்துலேயும், அதுவும் காமத்துக்காக அர்த்தங்கிற மாதிரி போயிட்டாங்க. இப்போ தர்மத்தை கற்றுக்கிட்டு அறவழியில் நின்று பொருளை சம்பாதிச்சு விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொறுப்புகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒப்படைச்சிட்டு விடுதலை நோக்கி பயணிக்கணும். இதுதான் இந்த 100 வருஷ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாகுபாடு, ஒரு விவேகம். இப்போ எத்தனை நாள் வாழ்வுன்னு யாருக்குமே தெரியாத மாதிரி, நாளைக்கே போய்டுற மாதிரி இருக்கிற வரைக்கும் காமம் காமம் காமம்னு அலையிறாங்க. ஆசை இருக்குது, அறிவு இருக்கான்னா அறிவு இல்லாத ஆசை இருக்குது. அறிவு இல்லாத ஆசை அழிவில் தான் கொண்டு போய் விடும். அதனால தான் நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷம் என்ன பண்ணுறான், இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு வட்டி அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ப்ரெசண்ட்டை நரகமாக மாற்றிக்கிட்டு தன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் துக்கத்தை தொடர்ந்து கொடுக்குறான். அவனுக்கு தெரியாது உள்ளே நுழையும் போது இவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு. என்ன நினைக்கிறான், ஒரே நேரத்தில் கோடீஸ்வரனாக ஆகிடணும், சினிமாவில் வர மாதிரி பெரிய அப்படி ஆகிடணும் இப்படி ஆகிடும், எங்கள் பரம்பரையிலே நான் பெரிய ஆள் ஆகணும், எங்கள் தெருவிலே நான் பெரிய ஆள் ஆகணும், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் நல்லா போய் தானே கதவை சாத்தி பூட்டிக்கிறான். அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர முடியல. வயசு 55 ஆகி போச்சு. எங்கே போகிறது இவர் இப்போ இனிமேல்? அதெல்லாம் என்னது அறம்? இந்த பாவம் எல்லாம் அந்த பேரண்ட்டை தான் சேரும். ஆனால் சொல்லிக் கொடுக்கலல்ல. கடங்காரன் உன்னை விரட்டி கடன் கொடுப்பான். இதுதான் வேலை அவனுக்கு. ஒரு நாளைக்கு 50 ஃபோன் பண்ணணுன்னு அவனுடைய வேலை. நீ ஒரு ஃபோனையும் எடுக்கலைன்னா நீ புத்திசாலி, ஒரு ஃபோன் எடுத்தாலும் மாட்டிக்குவ அப்படின்னு பேரண்ட் என்ன பண்ணணும்? ஏன் எல்லாம் தெரியுது, இது ஏன் தெரிய மாட்டேங்குது? பணம் சம்பாதின்னு சொல்லித்தர உங்கள் பேரண்ட்டு. இதை சிக்கிக்காத, பள்ளத்தில் விழுந்துடாத. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்குது? பூர்வ புண்ணியம்னு ஒரு பீரியட் நடக்கும், ஒரு 10 ஆண்டுகள் நடக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஓஹோன்னு தானாகவே நடக்கும். சூழ்நிலையெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் கூடி வரும், அது வரும் இது வரும், எல்லாம் ஜெகஜோதியாக இருக்கிறான். அதுதான் நிரந்தரம் நினச்சிடுவான். அது தோன்றும் நிற்கும் மறையுங்கிற ஒரு மாயை. போன ஜென்மாவுடைய தொடர்பு, அதில் உனக்கு வர வேண்டியது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அது போயிடும். இதை நம்பி பெருசாக அகலக்கால் வச்சிடுறான்.
அதனால் அதில் மாட்டிக்கிறான். அப்புறம் அதனுடைய பலாபலங்களை அவனே அனுபவிக்கிறான். அப்புறம் அவனை சார்ந்திருக்கிறவங்களும் அனுபவிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரத்தை தாண்டி போயிருப்பான். நம்ம பெருசாக பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்னு போயிருப்பான், போய் தொலைகிறான். அவன் அதுலேருந்து விடுதலை பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த தாரணாங்கிற சக்தி தியானத்தை அது வலியுறுத்தலை, தாரணாவை வலியுறுத்து. தாரணாவுக்காகவே இந்த உபனிஷத். தாரணா என்னது? பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா. ஆசனம் முதல்ல உக்காரணும். உக்காரதே சித்தி, ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கே 1 வருஷம் ஆகலாம் ஸ்ட்ரைட்டாக உக்காரணுங்கிற பழக்கம். அப்புறம் பிராணாயாமம், அப்புறம் பிரத்யாகாரம், அப்புறம் தாரணா. இந்த தாரணா தான் உடம்பில் உள்ள எல்லா ஆதார சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. நேற்று ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கடவுள் இருக்குதுன்னு சொல்லி கணுக்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிட்டு வந்துச்சு. அதில் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இல்லாட்டினா கூட ஒவ்வொரு ஆதார சக்கரத்தில் ஒரு கடவுள் இருக்காருங்கிறத அது கொஞ்சம் உணர்த்துது. உபநிஷதெல்லாம் கோர்க்கப்பட்டது தானே. ஆமாம், எப்படி வருதோ அப்படியே அதை எழுதுவாங்க, வருஷப்படுத்தி எழுதலை. எப்படி வந்திருக்கோ அதை எழுதுகிறாங்க. அது சில எல்லா உபநிஷத்தும் அப்படி சீரியலாக இருக்காது, கதை சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லாம் பிட்டாக தான் இருக்கும். நல்ல சிஷ்யர்களாக இருந்து முமுட்சுவாக இருந்து வந்து கேள்வி கேட்டான்னா அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கக்கூடிய உபநிஷத்துலாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஆனால் அது வந்து கேட்குற கேள்வியே வந்து ஓரளவுக்கு பிரம்மஞானம் அறிஞ்சவங்க அந்த கேள்வியை கேட்குறாங்க, ஓரளவுக்கு பிரம்மஞானம் தெரிஞ்சவங்க. பாக்கி பேர் இதெல்லாம் வந்து அங்கங்கே பிட்டாக தான் இருக்குது. நாம் தான் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஒரு பயணத்தில் இந்த சுஷ்ணா நாடி திறக்கிறது ஒரு சிறப்பு. சுஷ்ணா நாடியில் புருவமத்தியில் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து சாதாரண சுவாசம் எப்படி இருக்கணும்னா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இடது மூக்கில் காற்று போகும்போது வலது மூக்கு மூடி இருக்கும். ஒரு மூக்கில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகும் காற்று, ஒரு மூக்கு லைட்டாக போகும், சுத்தமாக மூடாது, 95% மூடி இருக்கும். இப்போ வலது மூக்கு அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன இடது எந்த இடதுன்னா இடா என்னது? இடது நாசி பிளாக் ஆகிருக்குன்னா இடது இது ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இடகலை ஓடிக்கிட்டு இருக்கு, பிங்கலை ஓடிக்கிட்டு இருக்கு. பிங்கலை ஓடினா இப்போ வலது மூக்கு திறந்துருக்கும். அதாவது சூரியன் சந்திரன் வச்சுக்கோங்க, இடது விடுதலாம் வேணாம், சூரியன் சந்திரன் வச்சுக்கோங்க. லெஃப்ட் வந்து சந்திரன், ரைட் வந்து சூரியன். இது எல்லா இடத்துலையும் இந்த சூரியன் சந்திரன் இருக்குது. சூரியன் சந்திரன் வந்து முதல்ல பிரம்மா, அப்புறம் ஈஸ்வரன் ஆனதுக்கப்புறம் விஷ்ணு ஆகிறாங்க. ஒரே ஆள் தான் பிரம்மா. ஒரு வீட்டில் பெட்ரூமில் தூங்கும்போது பெட்ரூமில் காரண உடம்பு, எழுந்து வெளியில் வரும்போது சூக்ஷ்ம உடம்பு, ஹாலுக்கு வரும்போது, ஆஃபீஸுக்கு போகிறப்ப வெளியில் கிளம்பும்போது ஸ்தூல உடம்பு விராட்டு. கடவுள் என்ன? ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட்டு. தனி மனிதனில் பிராக்யான், தைஜசன், விஸ்வன். இந்த பயணத்தில் அந்த பிரஜாபதி தான் தன்னை என்னவா 2ஆக பிரித்து தான் இந்த உலகத்தை படைக்கிறார். பிரஜாபதினா உலகத்தை படைக்கிறவர், மக்களை படைக்கிறவர். அதில் தன்னை 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஒன்று பிராணனாகவும் ஒன்று ரயீம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியாக பிரித்தார். இப்போ பிராணன் வந்து சூரியன், ரயீம் வந்து சந்திரன். பிராணன் வந்து விஷ்ணு, ரயி வந்து லக்ஷ்மி. பிராணன் வந்து ஆண், ரயி வந்து பெண்ணு. பிராணன் வந்து அத்தன், பெண்ணு வந்து அன்னம். அதாவது ஒருத்தவன் அனுபவிக்கிறவன், அனுபவிக்கப்படும் பொருள், சாப்பிட்றவன், சாப்பிடக்கூடிய பொருள். இப்படி 2ஆக பிரிஞ்சு வந்து இது வாழ்க்கையில் தான தர்மம், தத்தம், இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம்னு சொன்னமே, அந்த மாதிரி கர்மாவில் அது ஈடுபட்டு செயல்பட்டுச்சுன்னா இது வந்து சந்திரலோகம் போகும். ரய்யும் வாழ்க்கை நடத்தா தர்மம் அர்த்தம்னு இருந்ததுன்னா, தர்மம் அர்த்தம்னு அது வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அது சந்திரலோகம் தட்சிணயானத்தில் போகும். உயிர் போகும்போது தட்சிணயானத்தில் போகும். சந்திரலோகம் போகுது. அதாவது பூகு புவக
சுவகங்கிற 3 லோகத்துக்குள்ளே பயணித்து சொர்க்கங்கிறது சந்திரலோகத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி வலது பக்கம் உத்தரயானத்தில் போவாங்க. அவங்க வந்து பிரம்மலோகம் போகிறவங்க. மகக ஜனக தபக சத்தியங்கிற 4 லோகத்தை போகிறாங்க. அவங்க வந்து மோட்சத்தை நோக்கி போகிறவங்க, ஒரு தத்துவத்தை நோக்கி போகிறவங்க. அங்கே அவங்களுக்கு கிரமமுக்தி கிடைக்கிது. இப்போ சூரியன் சந்திரனை வச்சு இவ்வளவு ஆண் பெண்ணு அத்தனை அன்னம் ஸ்வர்க்கம் பிரம்மலோகம் இப்படி பிரித்து வாழ்க்கை தரமும் அப்படி இருக்குது, லோகமும் அப்படி அடுத்த லோகமும் அப்படி இருக்குன்னு பார்த்தோமா. இப்போ எல்லாரும் எதில் இருக்கான்? அர்த்த காமத்தில் தான் இருக்கான். அப்போ எல்லாருக்குமே என்னது? இந்த சந்திரலோகம்தான். என்ன ஆகும்? புண்ணியம் ஷீனே மறுபடியும் கீழே இறக்கி விட்டோம். புண்ணியம் குறைஞ்சிச்சுன்னா கீழே இறக்கி விட்டோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியது. இப்படி அத்தனையோ கோடி ஜென்மாவை போயின்னு இருக்கு. இதுவே பெரிய சாதனை நினைக்கிறான். கோயிலுக்கு பெரியதை கோயிலுக்கு போகிறதும் தான தர்மம் பண்ணதே பெரிய சாதனைன்னு நினச்சிக்கிறான். ஞானத்தை விட்டுறான், உபாசனாவை விட்டுறான். இதில் நிற்கிறான், கர்மாவில் நிற்கிறான். கர்மா கர்மா கர்மான்னு இப்போ எப்போ யாருக்குமே இப்போ எல்லாமே யார்? மிடில் கிளாஸ், ஹை மிடில் கிளாஸ்லாம் என்னது? எப்போ பார்த்தாலும் கர்மா, நேரமே இருக்காது, பிஸி. அது வேற பெருமையாக சொல்லிக்கிறான். அவ்வளோ ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதும் பண்ணிவிட்டு வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அப்புறம் எங்கேயாவது உக்காந்துருக்க வேண்டியதுதான். ஒரு ஓரமாக ஒரு சேர் டேபிள்லாம் போட்டுருவாங்க. கொஞ்சம் பணக்கார வீடாக இருந்துன்னா ஒரு ரூம் கொடுப்பாங்க. இல்லைன்னா பின்னாடி கொல்லையில் ஒரு ரூம் கொடுப்பாங்க, பாத்ரூமு டாய்லெட்டுக்கு பக்கத்தில். ஏன்னா அப்படிலாம் போகாமல் தர்ம அர்த்தத்தை தாண்டி காமத்தை தாண்டி ஒன்றுமே இல்லாமல் இல்லை. நீனும் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் இருக்க. உனக்கு ஒன்றும் எல்லாம் ஒரு கேடும் கிடையாது, எல்லாம் நல்லா தான் இருக்க. 50 வயசுக்கு மேலேயாவது என்ன பண்ணணும்? விடுதலைன்னு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதை யோசிக்கணுமா வேண்டாமா? அதை யோசிக்கிறதே இல்லை. இப்போ இந்த சூரியலோகமாக சந்திரலோகமான உத்தராயணத்தில் போகிறவன் சூரியனுடைய அந்த கதிர்களோட கனெக்ட் ஆகி நம்ம நாடி சொன்னாலே நேற்று நமக்குள்ளே உள்ள அதே நாடி இந்த மாதிரி தர்மார்த்தத்தில் மட்டும் நிற்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு சந்திரலோகத்துக்கான இரவு வெளிச்சத்தில் சந்திரனுடைய வெளிச்சத்தில் அந்த ரேஸை பிடிச்சி அந்த லோகத்துக்கு தட்சிணாயனத்தில் போகிறான். இது ஒரு மைண்டை வச்சுங்க, இது ஒரு மைண்டை வச்சுங்க. நம்ம சூரியலோகமாக சந்திரலோகமாங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுங்க. வாழ்க்கை தர்மத்தில் இருக்காமா மோட்சத்தில் இருக்காமாங்கிறதையும் வாழ்க்கை நீ இப்போ வாழ்ந்தால் தானே அங்கே போகிறதுக்கு. இங்கே என்ன ரிஹர்சல் பண்ணுறியோ அதுதான் அங்கே என்ன ரிஹர்சல் பண்ணுறியோ அதுதான் இங்கே கீழே. வாழ்க்கையை விட்டுட்டு ஏமாந்த சோனகிரியாக இருக்கக்கூடாது. திரும்ப பிறந்துட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மாவில் மட்டும் திருந்த போறியா நீ? இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னும் 1 கோடி ஜென்மா இருக்கும் போல இருக்கும் குறைஞ்சபட்சம். அது மாதிரி இருக்கும்போது இந்த அமைதிங்கிற ஒரு வார்த்தையை நீ அறியணும். இந்த தாரணாவுக்கு பீரியாரிட்டி கொடு. தாரணா நீ அமைதியாக பிரத்யாகாரம் புலன்கள் செயல் இழந்து ஒன்றில் நிற்குது. அந்த சத்தை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்க, ஓங்காரம் ஜபிக்கிற. 2 விஷயந்தான். சத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிற, ஓங்காரம் ஜபிக்கிற. பிராணாயாமம் ஒரு காலகட்டத்தில் நின்று போயிடும், ஓங்காரமும் ஒரு காலகட்டத்தில் நின்று போயிடும். இந்த தாரணா மட்டும் நிற்கும். இந்த தாரணா நல்லா நின்றுச்சுன்னா வந்து பயணம் தொடரும். அது வரைக்கும் பயணம் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் முதல்ல ஓடுற ஓட்டத்தை நிறுத்தி யூட்டர்ன் போட்டு புலன்களை எல்லாத்தையும் உள்ளே இழுத்து ஒரு இடத்துல நின்று இப்போ டேக் ஆஃப் பண்ண போகிற இப்போ ஃப்ளைட்டு நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே பறக்காது. என்ன பண்ணோம்? ஷெட்டிலேருந்து வெளியில் வரும். ஷெட்டில்னா இங்கே ஓரமாக நிப்பாட்டிச்சிருப்பான். அதுலேருந்து வெளியில் வரும், ரிவர்ஸ் வரும், லெஃப்டில் போகும், ரைட்டில் போகும். ரன்வே வரத்துக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். 25-30 நிமிஷம் கூட ஆகணும். சில நேரத்தில் பேஸ் கிடைக்காம அப்படியே நிற்கும்.
ஆமாம், ரூட்டு கிளியர் ஆகணும் இல்லையா? அது மாதிரி நீ வந்து ஷெட்டுலேருந்து வெளியில் வந்து ரன்வேவை பிடிக்கிற வரைக்கும் உள்ள நிலை இருக்குல்ல, அது பேர் தாரணா. ரன்வே பிடிச்சி ரன்வேயில் ஓடி அதுக்கப்புறம் தான் நீ பறக்கணும். நீ என்ன ஒரு அறிவும் இல்லாமல் இப்பயே பறக்கிறேன்னா எங்கே போய் பறப்ப? நீ பறக்கிறதா நிற்கிறோம் எல்லாருமே. விட்டா பறந்துடுவான். விட்டா தானே உனக்கு தான் என்னென்ன எங்கெங்கே லாக் பண்ணணும், எங்கெங்கே பிளாக் பண்ணணும், எங்கெங்கே உன்னை உட்கார வைக்கணும், எங்கெங்கே உனக்கு கண்ணில் கருப்பு கயிறை கட்டணும், கருப்பு துணியை கட்டணும், எல்லா கலரும் வச்சுருக்காது. வச்சுருக்கா இல்லையா? வச்சுருக்கு, நமக்கு தெரியாது. கொஞ்சம் விழிப்பு நிலை இருந்தால் இதெல்லாம் தெரியும். என்னென்னமோ நடந்து போச்சாங்கிறான். நடக்கும் போதெல்லாம் வேக வேகமாக பண்ணுறான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுவிட்டு அப்புறமா என்ன பண்ணுறது இப்போது? இந்த நினச்ச மாதிரி இல்லையா? சினிமாவில் ஒரு பாட்டில் அவ்வளோ கோடீஸ்வரன் ஆகிட்டான், ஆட்டோ டிரைவராக இருந்தான். இப்போ பார்த்தா இன்னும் போனால் இப்படி ஆனால் நம்ம ஒன்றுமே ஆகலையேன்னு அந்த படம்லாம் இப்போ போட மாட்டான். அது மாதிரி நிறைய பேர் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே டீனேஜ் எதுக்கு 25 வயசு வரைக்கும் சொல்கிறது? இந்த 19, 20, 21 தான் கொஞ்சோண்டு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆஹா, இவ்வளோ நாள் ஏதோ பொய் பின்னாடியிலே போயிருக்கோம் போல இருக்கு. நம்ம பார்க்குற இடம்லாம் ஒரு பாட்டும் டான்ஸாக இருந்துச்சு. வாழ்க்கையில் அது மாதிரி ஒன்றுமே இல்லையே. வாழ்க்கையில் பாட்டும் டான்ஸ் எங்கேயாவது இருக்கா? நீ ஏன் நினச்சிக்க வேண்டியதுதான். அது ஒரு ஜென்மாவில் ஒரு வாட்டி தான் கல்ச்சுரல் டேஸ் வச்சுருப்பாங்க. காலேஜில் ஒரே ஒரு அண்டர் கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ ஒரே ஒரு நாள் தான் வச்சுருப்பான். அதையும் அரைக்குறையாக ஆடும். அங்கேயும் ஒன்று என்ன கின்னஸ் ரெக்கார்டை பண்ண போதே? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஆட தெரிஞ்சிருக்கு. அது தெரியுமா? எதுதோ வயசு 90 இருந்தால் கூட ஆடுது. அது கூட எப்படியோ ஆடு, கையை காலை ஆடிட்டு போட்டோம். என்ன அது மாதிரி இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், நீ தாரணாவில் நீ நின்று 24 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்தால் தாரணா கைகூடனா தான் தியானம் கைகூடும். ஒன்று பூர்த்தியானால் தான் அடுத்தது வருது. நீ நேராக வர்றன்னா போக முடியாது, சிறுலாம் போக முடியாது. அப்போ தாரணாவில் நீ நிற்க உன்னுடைய வேகம் எல்லாம் அப்படியே 40 செகண்ட்லேருந்து 0க்கு வந்து 0லேருந்து திரும்ப மைனஸில் உள்ளே போகுது. இந்த மைனஸில் ஒரு 100% வரைக்கும் பயணிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மைனஸில் போகிறது தான் தியானம். அமைதியினுடைய எல்லைக்கே போகிறது. அந்த இடத்துல தான் நீ விரஜாங்கிற நாடியை, விரஜா நதின்னு கூட சொல்லுவாங்க. இந்த புருவமத்திக்கு நடுவில் 2 நதி ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்னொரு நதி பேரும் ஞாபகம் போன இதில் ஒரு உபநிஷத்தில் பேசியிருக்கோம். 2 நதி கூடுற இடம் தான் இந்த புருவமத்தி. நடுவில் காசி. 2 புருவம் தான் 2 நதி. அதில் விரஜா நதி ஒன்று. இந்த விரஜாங்கிற நாடி தான் என்ன நாடி? சூக்ஷ்மமாட ஸ்வரூபம், அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மரூபிணி. அங்கே தான் பேராற்றல்ங்கிற சர்வ வல்லமை உடைய சூக்ஷ்மம் இருக்கு. தியானம் எப்போ? தாரணா கடந்து தியானம் ஸ்டார்ட் ஆகி பயணித்தால் இந்த பிரம்மரூபிணி அப்படிங்கிற விரஜா நாடியை நீ பிடிச்சு கண்டினியூ பண்ணால் வரம்ங்கிற ஒரு ஸ்தானம் இடையில வருது. அதுதான் சர்வக்கிய நிலை, அதுதான் பேரறிவு கொடுக்கக்கூடிய நிலை. அப்போ தான் எல்லாம் புரியும். எப்போ புரியுது? எல்லாம் புரிகிற ஒரு பாயிண்ட்டை எங்கே கொண்டு வச்சுருக்கு பாருங்கள். -100 டிகிரியில் வச்சுருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், புரியறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் நிதானத்துக்கு வந்தது 0. நிதானத்துலேருந்து தியானத்துக்கு போகிறது -டிகிரிலேன்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, மைனஸில் கொண்டு போனால் அது ஒரு 75% 50%ல் விரஜாநதி வருது. விரஜாங்கிற அந்த நாடி வருது. அதை பிடிச்சி எல்லாமே சூக்ஷ்மம். எப்படி அதுக்கு புயல் என்ன, எப்படி அதில் பயணிக்கிறது? அந்த தியானத்தில் எப்படி பயணிக்கிறதுனா, அந்த யோகம்னு சொல்லக்கூடிய இணையணுங்கிற ஒரு விருப்பம். இறைவனோடு நாம் இணையணும், அத்வைதமாகணும். வாழ்நாள் ஃபுல்லாக துவைத்தமாக இருக்கும். அதனால தான் பிரச்சனை. நமக்குள்ளே நாமளே சண்டை போட்டுக்கோமா?
நமக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தால் தான் பொழுது போகிறதுக்கு ஏதாவது ஒரு சண்டை போடுவோம். பொழுது போகிறதுக்கு என்ன பண்ணுவான், இதை சொல்லும், அது இதை சொல்லும், ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிடக்கும். இல்லைன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்டை சொல்லும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சொல்லும், ஏதாவது ஒன்று. என்னங்க பலாப்பழம் சாப்பிட்றீங்களா? ஆமாம் போ. எப்போ பலாப்பழம் சாப்பிட்றது தெரியாதவனுக்கு ஏதோ ஒன்று. அப்போ தான் அது புதுசாக இன்றைக்கி தான் கேட்கலான்னு ரொம்ப நாள் கழித்து கேட்கலான்னு வாயை தோணும். அந்த நேரம் பார்த்து ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டு துவைத்தம் இருந்தால் என்ன இருக்கும், ஒரு சத்தம் இருக்கும், ஒரு பேச்சு இருக்கும், ஒரு ஏதாவது ஒன்று நடக்கும், சங்கர்ஷனம் இருக்கும். இருந்தால் தான் என்னது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இல்லைன்னா என்னது அது என்னவோ. அதனால் அந்த நிலையில் மைனஸ் டிகிரியில் தொடர்ந்து 25ல் 50 வந்து விரஜா வருது. என்னுடைய ஒரு அனுமானத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? தாரணா வரும்போது 0லேருந்து மைனஸ் டிகிரி ஸ்டார்ட் பண்ணுறது தியானம். நீ ஒரு 50% உனக்கு நிறைவாக நீ அமைதியாக தியானத்தில் இருக்க, எந்த சத்தமும் இல்லை, நீ யாருன்னு தெரியல, அமைதியாக ஆனந்தமாக இருக்குன்னு அந்த நிலையில் விரஜா நதி வருது, விரஜாங்கிற சூக்ஷ்ம நாடி வருது. அதான் சக்தி ஸ்வரூபிணி. அந்த நிலையில் நீ தியானிக்கணும். அதில் தொடர்ந்து எல்லாமே அங்கே என்ன வேலை செய்யுதுன்னா, நீ இந்த சிவத்தோட இணையணுங்கிற ஆர்வம் இருக்குல்ல, அது பேர் யோகம். இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பயணிக்கிறது யோகம், அதுதான் தியானம். யோகமும் யோகாக்னினால் வரக்கூடிய வெப்பமும் வெளிச்சத்தில் தான் நீ என்ன பண்ணுற. அடுத்து வரம்ங்கிற 75% வரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீ தொடர. சக்தி இருக்குது, இப்போ பயணம் தொடர்றதுனால அறிவும் வந்துடுச்சு. இப்போ அறிவும் ஆற்றலும் சேர்ந்தால் ஆனந்தம். இப்போ சேர்ந்து பயணிக்கணும், அறிவோடு பயணிக்கிற. அப்படி தொடர்ந்தால் தைத்திலம்னு ஒரு நிலை இருக்கிறது. தைத்திலம்னா எண்ணெயில் இந்த சென்ட் இருக்குல்ல, சென்ட்டு வந்து ஏதோ ஒரு திரவம், ஏதோ ஒரு மூலிகையிலேருந்து அதை பிழிஞ்சிருக்காங்க. அது தேங்காயில் புழிஞ்சிருந்தாலும் சரி, எள்ளுலேருந்து புழிஞ்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு எண்ணெயில் ஒரு ஜாஸ்மின் பொடியை கலக்குறீங்க, மல்லிகை பொடி தூளை நறுமணத்தை கலக்குறீங்க, எப்படி வாசிக்கும்? அது மாதிரி கத்தி போன்ற ஷார்ப்னஸ் உன்னுடைய யோகங்கிற அந்த ஃபுயலில், அங்கே போய் சேரணுங்கிற ஃபுயலில் யோகத்தில் நீ நின்று ஷார்ப்பான கத்தி மேலே மெதுவாக நடந்து வெப்பத்திலையும் வெளிச்சத்திலையும் நீ பயணித்தால், இந்த வரம்ங்கிற நிலையை தொடரும்போது அந்த ஞானம் பெற்று சர்வஜ நிலையெல்லாம் தொட்டு அதை நீ கடக்க போகிற அந்த ஞானத்திலேருந்து அறிவு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறல்ல, அந்த நிலையிலேருந்து மனம் வீசுது. தைத்திலம்னு பேர். என்ன பேர்? தைத்திலம். என்ன சொன்னிச்சு அது? 72,000 நாடியிலே ஒவ்வொரு நாடியிலையும் 72,72,10,210 சொன்னோமா? அதில் ஒவ்வொரு பிரதி நாடிஷு தைத்திலம் மனம் வீசும். அதுதான் புகழ். உன்னுடைய அறிவு மனம் வீசும், உன்னுடைய ஆற்றல் மனம் வீசும். எப்படி நீ காரியம் செய்கிற காரியம்லாம் வெற்றி அடையும். வெற்றி வந்தால் என்ன? பணம் வரும். பணம் வந்தால் என்ன? கொஞ்சம் பகட்டு பண்ணுவோம், ட்ரெஸ்ஸு மாற்றுவோம், ஜுவல்ஸ் வாங்குவோம், கார் வாங்குவோம். ஃபஸ்ட்டு 3 இதான். ஜுவல்ஸ் வாங்குவோம், ட்ரெஸ்ஸு வாங்குவோம், ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஜுவல்ஸு, அப்புறம் கார் வாங்குவோம், அப்புறம் வீடு வாங்குவோம், பெரிய வீடாக வாங்குவோம், தனி வீடாக வாங்குவோம், நல்லா விஐபி கேட்டு போடுவோம், பெரிய கேட்டு இப்படி போட்டு யாரும் பார்க்கக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாதுன்னு நாய் வாங்கி 2-3 நாயை வாங்கி கட்டி விடுவோம், 3 வேலைக்காரனை போடுவோம். இதெல்லாம் பண்ணுவோம்ல. அது எப்போ? பேரறிவும் பேராற்றலும் சேரும்போது. அது எது கொடுக்குது? தாரணா கொடுக்குது. முதல்ல இது நீ அறிஞ்சாதான் நீ எப்படி வெளியில் செயல்படணுங்கிற அறிவு வரும்பா. வெளியில் போய் நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய, அதான் ஓடிக்கிட்டே இருக்கான். உட்கார்றது இல்லை, உட்காந்து செய்ய வேண்டிய வேலையை கடைக்கு போய் அப்படின்னா கடைக்கு போயிடுறது. என்ன வாங்க சொன்னாங்க?
அப்படி கேட்கக்கூடாது. இங்கேயே என்ன பொருள் வாங்க போகிற, எத்தனை பொருள், காய்கறி, மளிகை சாமான், ஆயில், 3 ஐட்டம் வாங்க சொல்லியிருக்கான்னு வச்சுங்க. எந்த கடை முன்னாடி இருக்குது, எது 2ஆவதாக இருக்குது, எது 3ஆவதாக இருக்குது, எது திறந்துருக்கும், எது திறந்துருக்காது, எங்கே சீப்பாக கிடைக்கும், எல்லாம் மைண்டில் ஓடுதா இல்லையா? ஓடுனா அவனுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். சரி, முதல்ல காய்கறியை போய் வாங்கிடுவான். தக்காளிக்கெல்லாம் அடியில் போட்டுருவான். தக்காளியை மேலே அந்த உருளைக்கிழங்கு, அந்த கருணக்கிழங்கெல்லாம் போட்டு வெயிட்டை போட்டு, அது மேலே எண்ணெய் பாக்கெட்டை போட்டு, அது மேலே நல்லா வெயிட்டான பொருளாக போட்டோம்னா என்ன ஆகும்? வீட்டுக்கு வரும்போது தக்காளி சட்னி, ரசம்லாம் ஆயிரும். தக்காளி ரசம், தக்காளி சட்னி எல்லாம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? எல்லாம் மாற்றி மாற்றி செய்கிறது. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செஞ்சால் இதான் நடக்கும். சரி, ஒரு வாட்டி இந்த அனுபவம் வந்துச்சுல, அடுத்த வாட்டி அது மாற்றி செய்வானா? கிடையாது. அதே மாதிரி தான் செய்வான். திரும்பவும் அதே காரியம்தான். எந்த வீட்டில் பால் வந்து கொதித்து கீழே போகாமல் எந்த வீட்டில் பால் காய்ச்சிடும் சொல்லுமா? எந்த வீட்டில் விசில் எத்தனை அடிச்சதுன்னு தெரியாமல் அப்படியே மண்டையை பிடிச்சிங்க யாரையும் சொல்லவும் முடியாது. இருக்காங்களா இல்லையா? எந்த வீட்டில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் மறந்துட்டு வந்து டிவியை பார்த்துட்டு இருக்காங்க? இருக்காங்களா இல்லையா? என்னத்த சொல்கிறது? இதெல்லாம் இது டெய்லி நடக்குது. என்றைக்கே ஒரு நாள் இல்லை. அது தான தர்மம் பண்ணனா விரயம் பண்ணணும்ல, அதுக்கு இதாக ஒன்று பண்ணணும். அதனால் இதெல்லாம் நம்ம விஷயங்களை அழகாக சொன்னிச்சு. கத்தி போல சுர அனல் வர்ச்சஸா, வெப்பம், வெளிச்சம், இதெல்லாம் எது கொடுக்குதுன்னா தாரணா. தாரணாவுக்கு புயல் என்ன? யோகம். யோக பலம், தியான பலம், அது ரெண்டும் சேர்த்தா தாரணா. இணையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மொத்த வேகத்தையும் 0 பண்ணிவிட்டு மைனஸில் பயணிக்கிறது. அப்படி உள்ளே போனால் 50% விரஜா நதி, விரஜாங்கிற நாடி, 75% வரம்ங்கிற கூடிய சர்வஜ்ய நிலை. அதை கடந்ததுலேருந்து இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத பேச போகிறோம். சிந்தேன் நாடி சதம் தீரகா. யார் இந்த நாடியெல்லாம் கடக்கிறனா? தீரக தான், புத்தி இருக்கிறவன் தான். தீரகனா புத்தி உள்ளவன. தீன புத்தி, தியோயோன பிரஜோதயாதுன்னு சொல்கிறோம்ல. சூரியன்கிட்ட என்ன கேட்குறோம் காயத்ரியில்? எனக்கு தியோ, என்னுடைய புத்தியை தூண்டி விடு. அது அங்கேருந்து கேட்க, உனக்கு புத்தி இருந்ததுனால தூண்டி கேட்குமா கேட்காதா? தியோயோன, நான் படித்த அறிவு, கேட்ட அறிவு, சிரவணம் பண்ண அறிவு தூண்டி விடுனா. அந்த தீரகா, அவங்க பேர் தீர, ஆணு பெண்ணெல்லாம் கிடையாது இங்கே. தீரக புருஷங்கிற வார்த்தைக்கும் அதே தான். தீரக புருஷனுங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? பூரணமானவன் அர்த்தம். எந்தில் பூரணம்? பக்தியும் யோகமும் ஞானமும் 33% பூரணமாக அறிஞ்சவன் தான் புருஷன். ஒரு அறிவும் இல்லை. இந்த புருஷன் ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கும் பொருந்தும். ஆண் பெண் பேச்சே கிடையாது. வார்த்தை அது பொதுவாக புருஷன் ஸ்ரீன்னு வார்த்தை வச்சுருக்கு. புல்லிங்க ஸ்ரீலிங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தீரகன்னு சொன்னால் இந்த ஞானத்தில் யார் பயணிக்கிறாங்களோ அவங்க தீரகா, புத்தி உள்ளவர்கள். நாடி சதம் 100 நாடியையும் கடந்து இந்த சகசரா, இந்த விசுத்தியில் இருந்துச்சு இல்லையா, அங்கே 101 நாடி இருக்குதுன்னு சொன்னோம். அது தாண்டினா தானே விரஜா வரும்னு சொன்னிச்சு. அதில் பிரபாவு கடக்கும்போது அவனுக்கு அருள் பிரசாதம். பிரசாதம்ங்கிறது என்ன? இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. அதுதான் பிரசாதம். ஈஸ்வர பிரசாதம், தாத்து பிரசாதம். பிரசாதம் ஏன்? இறைவன் யாரும் கொடுக்க முடியாத ஒன்று, நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒன்று, அது பேர் பிரசாதம்னு பேர். அந்த பிரசாதத்தை பிரபாவதீக அருள் பிரசாதத்தை அருள் பிரவாகத்துடன் தோன்றுகிறான். யார்? 101 நாடிய பூர்வமதிக்கு வந்துட்டான். புஷ்ப ஜாத்தியும் புஷ்ப சமாயோகை. இந்த புஷ்பத்தினுடைய மனம், ஜாத்தியும் புஷ்பம், அதான் ஜாஸ்மின், மல்லிகை மலர். அதில் அந்த யதா ஜாதி புஷ்பம் தைத்திலம் வாசியதி. ஜாதி புஷ்பமோ இல்லை புஷ்பத்தினுடைய அந்த மூலிகை சாரோ தைத்திலத்தில்
எண்ணெயில் போட்டால் எப்படி அந்த எண்ணெய் மனம் வீசுமா, தடவுனா சென்ட்டு, அதான் சென்ட்டுங்கிறத தைத்தலம்னு சொல்லுது. அந்த சென்ட்டு மனம் போல் இந்த 101 நாடியை கடந்தவனுக்கு உடல் மனம் வீசும். உடல்னா என்னது? உடல் மனம் பேச்சு செயல் எல்லாம், மனசா வாச்சா கர்மனா, மூணுத்துலேயும் மனம் வீசும். ஒரு ஹோமம் உட்காந்து ஹோமம் பண்ணி முடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு உடம்புல ஒரு பிரபாவம் இருக்கும். பூஜை பண்ணி முடித்தா உடம்புல ஒரு பிரபாவம் இருக்கும். புதுசாக திருமணமான தம்பதிகள் அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமாக இருப்பாங்க. ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க, பிரகாசமாக இருப்பாங்க. அதை வளர்க்குறதும் அதை அப்படியே விட்டுறதும் அவங்கவுங்களுக்கு அறிவை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக இது நடக்கும்போது இந்த பிரகாசம் இருக்குது, ஒரு சிறப்பு அது. அப்படி வாசியத்தி நன்றாக ஞான அருள் பிரகாசிக்கிறது வாசத்தோட நறுமணத்தோட. அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு புஷ்பத்தை சொல்லுது, அது நறுமணம். ஏன்னா ஆத்மா அந்த பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் உண்ட, கூந்தலில் மனம் உண்டா இல்லையானா, உடம்புக்கு இருக்கோ இல்லையோ உயிர் நறுமண பொருள். உயிரோட அந்த உடம்பு தொடர்பில் இருந்துச்சுன்னா, கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனம் வீசும். எனக்கே அந்த அனுபவம் உண்டு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆத்மா நறுமண பொருள், ஆத்மா பிரகாசிக்கிற பொருள் மாதிரி அதோட தொடர்பு இருந்தால் அது மனம் வீசத்தான் செய்யும். எந்த சென்டும் புறத்துலேருந்து ஒன்றுமே தேவையில்லை. இதெல்லாம் அறிவீனம். புறத்தில் இதை தடவிக்கிறது, அதை தடவிக்கிறது, அதை நம்புகிற ஒன்று நம்பல. உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சைத்தன்யம் நல்லா விளங்குனா உலகமே ஒன்றை பாராட்டும். அந்த மாதிரி அரிய காரியங்களை ஒன்று பண்ணணும்னு ஒரு வைராக்கியமே வரமாட்டுதே. 100லேயும் வரமாட்டுது, 1000லேயும் வரமாட்டுது, லட்சத்துலேயும் வரமாட்டுது, கோடியில் கூட வரமாட்டேங்குது. அப்படிப்பட்ட குழந்தைய நீ டாக்டர் படி டாக்டர் படி டாக்டர் படி டாக்டர் படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறோமா இல்லையா? ஏன் அந்த வைராக்கியம் வரமாட்டுது? அதான் பாயிண்ட். அதனால் இந்த 101 நாடியை கடந்தவனுக்கு அப்போ அவனுக்கு என்ன இருக்குது? அறிவும் இந்த விரஜானதின்னு சொல்லக்கூடிய ஆற்றலோடு அவன் செயல்படுறான். அப்போ எப்படி தான் இருக்கும்? வெற்றி மேலே வெற்றி குவியும். இந்த பாயிண்ட்டுக்கு நாம் போகணும். யாருமே வேகத்தை குறைனே சொல்ல மாட்டுறாங்களே. வேகமாக போனால் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எல்லாத்துலேயும் வேகத்தை தானே காட்டுறோம். பாடி விட எப்போ எடுப்பீங்கன்னு காரணம். வேலை இருக்கியானுக்கு போய் அதுக்குன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க முடியும்? அவனுக்கு தெளிவாக இருக்கான், அவன் ஞானமாக இருக்கான். அதனால் யோகத்தாலும் தியானத்தாலும் சாதகன் 101 நாடிகளையும் கடந்து யோக சக்தியின் வெளிச்சத்துடன் தோன்றுகிறான், மனம் வீசுகிறான். இந்நிலையில் எண்ணெயுடன் மல்லிகை மனம் சேர்ந்தது போல மனம் வீசுவான். இது அந்த 19வது மந்திரத்தினுடைய சாரம். அடுத்து சுஷ்மனாவை திறக்கும். இதுதான் பேச வந்தேன். இப்போ வலது நாடி இடது நாடி, சூரிய நாடி சந்திர நாடி அங்கே போச்சு. இப்போ வாழ்நாளில் தான தர்மத்தோடு நிறுத்தாமல் இப்போ எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. தான தர்மத்தோடு நிறுத்தாமல் அதுக்கு மேலே யோகம் ஞானங்கிற 2 நிலையை நீ தொடணும். தான தர்மங்கிறது 33% தான். அது ஒரு படிக்கட்டு தான், அதிலே மூழ்கி செத்து போகாத. அதுக்கு மேலே தியானம் இருக்குது. தியானத்துக்கு குரு வேணும், குருவுக்கு புண்ணியம் வேணும், குருவை அடையிறதுக்கு பெறுவதற்கு புண்ணியம் வேணும். அந்த தான தர்மத்தை வச்சு தான் குருவை பிடிக்கணும். குருவை பிடிச்சதுக்கப்புறமா ஞானம் வரும், ஞானம் வந்த பிற்பாடு யோகம் வரும், யோகம் வந்த பிற்பாடு மீண்டும் ஞானத்தோட சித்தி வரும். அதுதான் பூரணம். அதுதான் பூரணம். அந்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த சுஷ்மனா நாடியை திறக்கிறதுங்கிறது என்னன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உக்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இப்போ நான் சொன்னாலே வலது மூக்குலேருந்து காற்று வந்துச்சுன்னா இடது மூக்கு லைட்டாக தான் திறந்துருக்கும், மூடி இருக்கும். இல்லை இடது மூக்குலேருந்து காற்று வந்துச்சுன்னா வலது மூக்கு. அது எப்படி? இயற்கையினுடைய ஆச்சரியம் என்னென்னா, ரெஃப்ரிஜரேட்டர் ஆட்டோமேட்டிக் வச்சுருக்காங்களா அது மாதிரி எப்படி வலது மூக்கு அடைக்குது திறக்குது, இடது மூக்கு அடைக்குது திறக்குதுன்னு சொன்னால், நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு ஒரு இதமான ஒரு சூழல் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும்.
ரொம்பவும் குளிரக்கூடாது, ரொம்பவும் வெப்பம் இருக்கக்கூடாது. அந்த வேலையை ரெகுலேட்டர் வேலையை இந்த மூக்கு செய்யுது. எப்படி செய்யுதுன்னு கேட்டால், உள்ளே அதிகமாக வெப்பம் இருக்குதுன்னு வச்சுங்க, உள்ளே பித்தம் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குன்னா டக்குன்னு வலது மூக்கை அடைக்கும், அடைச்சிரும், ஆட்டோமேட்டிக்காக அடைச்சிரும். இடது பக்கம் சந்திர நாடி குளிர்ச்சியை கொடுக்கறது, அந்த காற்றை உள்ளே அனுப்பும். அந்த காற்று ஹிருதயத்தில் நுரையீரல் போக்குவரத்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா தூசு தும்மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பேலன்ஸ் பண்ணி வெப்பத்தை அதனுடைய வேகத்தை குறைச்சி அது எது வரைக்கும் உள்ள வெப்பம் இருக்கோ அது வரைக்கும் சந்திர நாடி தான் ஓடும். இப்போ குளிர்காலம் இல்லை சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப ஓவராக உள்ள குளிருதுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடது மூக்கு மூடிக்கும். இப்போ சூரிய நாடியை திறக்குது. ஏற்கனவே பேசியிருக்கேன், இது திருமந்திரத்தில் பேசியிருக்கேன், படம்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வலது மூக்கு திறந்துன்னா உள்ள வெப்ப காற்று உள்ளே போகுது. குளிர்ச்சியான காற்றை பேலன்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு சுடுநீர் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி உள்ளுறுப்புகளுக்கு வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இப்போ நீங்கள் தியானத்தில் உட்காடுறீங்க, தாரணா பண்ணுறீங்க, உட்காந்து 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் ஒரு பேலன்ஸ்டு நிலை ஒன்று வரும். பேலன்ஸ் நிலை வரும்போது இந்த 2 மூக்கும் திறந்துடும். அதோட நடுவில் இருக்கக்கூடிய காற்றுகள், இந்த உள்ளே போகிற காற்று உள்பக்கமாக மூடிடும், வெளிப்பக்கமாக திறந்துருக்கும். இது வரைக்கும் வெளியில் வலது பக்கம் இடது பக்கம் போயிட்டு இருந்த காற்று புருவமத்தி வழியாக சுஷ்மனா நாடி வழியாக மேல் நோக்கி பயணிக்குது. அதான் சுஷ்மனா நாடி திறக்கிறது. இப்போ நீங்கள் டிராக்டர் போகும்போது, டிராக்டர் புகை வெளில வரும்போது அது ஒரு மயில் மாதிரி ஒன்று வச்சுருப்பான், அது சும்மா இருக்கும்போது மூடி இருக்கும், மழை தண்ணி உள்ளே போயிடக்கூடாதுன்னு. அது இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி புகை வெளில வரும்போது அது ஓப்பன் ஆகும். அது மாதிரி 3 கேப் இருக்குது, 3 மூடி இருக்குது நமக்குள்ளே. வலது நாடிக்கு ஒரு மூடி, இடது நாடுக்கு ஒரு மூடி. 2 பக்கமும் இது திறக்கும் போது என்னன்னா, இந்த காற்று வந்து 2 ஹிருதயத்துக்கோ உள்ளுறுப்புகளுக்கோ போகாமல் ஒரு பகுதி மேன்மையாக மேலே ஏறுது. அதான் சுஷ்மனா நாடி திறக்கிறதுன்னு பேசியிருக்கேன் ஏற்கனவே. அந்த சுஷ்மனா நாடிக்குள்ளே நீங்கள் பயணம் எப்போன்னா தாரணாவுக்கு வந்தால் தான் அந்த சுஷ்மனா நாடி திறக்கும். அதான் அங்கே இருக்கிற விஷயம். எதுக்கு தாரணான்னு சொல்லுதுன்னா, இந்த மந்திரத்தில் இல்லாத விஷயம், இந்த மந்திரத்தில் மறைமுகமாக இருக்கிற விஷயம். சுஷ்மனா நாடிக்குள்ளே நீங்கள் போனால் தான் இந்த விரஜான்னு சொல்லக்கூடிய சக்தி 50% விரஜா நாடி நீங்கள் பிடிக்க முடியும். அதில் நீங்கள் தொடர்ந்தால் தான் சர்வஜ்ய நிலைங்கிற வரங்கிற பாயிண்ட்டை நீங்கள் தொட முடியும். அதை கடந்தால் தான் இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைய முடியும். எல்லாம் பயணம் மைனஸில் போயின்னு அப்போ அது வரைக்கும் நீ உக்காரணும், ஒரு இடத்துல ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், அசையாமல் உட்காரணும். எப்போ உடம்பு வெப்பம் பேலன்ஸ்டு ஆகுங்கிறது தெரியாது. இப்போ யோக தண்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, செயற்கையாக அது க்ரியேட் பண்ணுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு, செயற்கையிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. மோஸ்ட்லி 95% எக்ஸம்ஷன் இருக்கலாம். மோஸ்ட்லி 95 to 98% செயற்கையில் எனக்கு உடன்பாடு. யோக தண்டம் வச்சு அது நாடியை மாற்றுறதெல்லாம் அதெல்லாம் ஹட்டயோகம், தானாக நடக்கணும். எல்லாம் நம்ம அறிவில் இருக்குது. நல்லா தெளிவாக சொல்கிறேன், அறிவில் இருக்குது. அறிவு ஸ்ட்ராங்காக இருந்தால் மனசு சொல்கிறத உடம்பு கேட்டு தான் ஆகணும். அறிவு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மனசு தான் அறிவு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கும். அறிவு என்ன சொல்லுதோ அதை உள்ளுறுப்புகள் எல்லாம் செயல்படும். இப்போ ஞான யோகத்துக்கு அவ்வளோ வலிமை. இன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியம். அது காட்டுறாரு மாதிரி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. நாம் தான் அதை கரெக்டாக டியூன் பண்ணி வரக்கூடிய ஆற்றுல வரக்கூடிய தண்ணியை கரெக்டாக வயலுக்கு, வரப்புக்கு, வாய்க்காலுக்கு, வீட்டுக்கு, கிணத்துக்கு, குளத்துக்கு, ஏரிக்குன்னு நாம் தான் என்ன பண்ணிக்கணும், அறிவு இருக்கணும்ல. அதுக்கு ஒரு அறிவு இருக்கா இல்லையா? அப்போ அறிவே இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புரியுதில்ல? அறிவே இல்லாமல், ஒரு மண்ணாங்கட்டி அறிவும் இல்லாமல், ஏதோ ஒன்று எல்லோரும் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், மெய்யறிவு இல்லாமல். பொய் அறிவெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. எப்போ யார்கிட்ட எப்படி பேசணும்,
எப்படி நடக்கணும், எப்படி வரணும், எப்படி போகணும், எப்போ வரணும், எப்போ போகணும், லேட்டாக வந்தால் எப்படி பம்மணும், இப்படி குருகளுக்கு அப்படி போகணும், நமஸ்காரம் பண்ணணும். யார் கேட்டவங்க நமஸ்காரத்தை? லேட்டாக வர நமஸ்காரம்லாம் என்னது அது? யாருக்கு அது? அதை விட்டு சொல்லுங்கள். அதனால் இந்த வலது சூரிய நாடி சந்திர நாடிங்கிற விஷயத்தில் நிறைய சூக்ஷ்மம் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ராஜயோகத்தில் மொத்த சாரத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். ராஜயோகத்தினுடைய மொத்த சாரம் அமைதியாக உக்காரு, ஸ்ட்ரைட்டாக தியானங்கிற ஒன்றை இறைவனை நினச்சிட்டு உக்காரு, இது எல்லாம் தானாக நடக்கும். சுருக்கமாக சொல்கிறேன். இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறதா ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க. உனக்கு அந்த தன்மை வரும்போது அது உனக்கு தெரியலாம், தெரியாமல் போகலாம். அது தெரியாமல் போனாலும் நமக்கு கவலை இல்லை. ஞான யோகத்தில் தெரியாமல் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க வேண்டாம், எடுத்து வைக்க முடியாது. ஆனால் ராஜயோகத்தில் கண்ண மூடி தான் போய் ஆகணும் கடைசி காலம் வரைக்கும். பக்தி யோகத்துலேயும் அதே தான். பக்தி யோகத்துலேயும் ராஜயோகத்துலேயும் ஒரு நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் பயணிப்பேன். இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லும்போது இந்த நிலையெல்லாம் இருக்கா, இந்த நிலையெல்லாம் இருக்கா, ஆமாம். ஏன்னா நம்மளால் உணர முடியாது. உணர்கிற அளவுக்கு நமக்கு சூக்ஷ்மமான அறிவு வேணும். அது ஒன்றில் நிற்கிறது தான் அறிவுன்னு சொல்லியிருக்கேன் பல முறை. அறிவுக்கு யாரும் இது மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ உனக்கு அறிவு வேணும், என்னையே அறிவு எப்படி அறிவு சம்பாதிக்கும்? நீ ஒன்றில் நில்லையா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கியோ அதில் ஆழமாக போயா, அதில் நின்னாவே அது ஆழத்துக்கு கொண்டு போயிடுயா. நீ ஒன்றுமே நிற்க மாட்டேறிய. எதுக்கு 10 கடவுளை கும்பிட்றேன் நான் கேட்குறேன். ஒன்று உனக்கு நாடி நரம்பில் ஒன்று இருக்கணும். மற்றதெல்லாம் உறவுக்காரங்க மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரலாம். என்றைக்கோ எப்போதும் ஒன்றில் தான் நிற்கணும். இதில் தான் அத்வைதத்தில் சண்டை வருது. சண்டை எப்படி வரும்னா, அவன் சூட்சுமத்தை நோக்கி போவான் அத்வைதம். ஏன்னா அவன் அனுபவிச்சுட்டான் ஏற்கனவே. அத்வைதம் ஒரு பெரிய நுண்ணறிவுங்க, கடைசி நிலை. அது போகிற வரைக்கும் துவைத்தம் தான். அது துவைத்தமாக இருந்தாலும் சரி, விசிஷ்ட அத்வைத்தமாக இருந்தாலும் சரி, போகிற பயணம் எப்படி இருக்கும்? துவைத்தமாக தான் இருக்கும். ஒரு நிலையை தொடரும்போது தான் அது அத்வைதம்னு தெரியும். போகாமலே அத்வைதத்தை பற்றி எப்படி பேச முடியும்? நாங்கள் எப்படி பேசுகிறோம்? எதாவது பார்க்குறேன்னா, எதாவது புக்கு பார்க்குறேன்னா, ஏதாவது எழுதி எடுத்துன்னு வரேன்னா, அதில் வார்த்தையை தொட்டால் அது வந்து கொட்டும், வார்த்தைகள் வந்து கொட்டும். எப்போவோ கற்றுட்டோம், கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ சுவாமி கொடுத்த மாதிரி தெரியுது. அதனால் இந்த பாயிண்ட்டை கடந்து அறிவு, ஆற்றல், புகழ், பேரறிவு, பேராற்றல், அதனால் பெரும் வெற்றி, அதனால் பெரும் பணம், அதனால் பெரும் புகழ், அப்படி தானே கிடைக்குது. இங்கே தமிழ் நடிகர் போன வருஷம் 200 கோடி வாங்கியிருக்காரு. ஒருத்தர் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கியிருக்காரு. யார் கொடுக்குறா? அவனுடைய அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது. நம்ம கொடுத்துருவோமா? சும்மா கொடுத்துருவோமா? சும்மா கொடுத்துருவோமா? ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான் அவன் பிச்சைக்காரன், வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறமே, சில்லறை இல்லைன்னு சொல்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லிடுறோமே. 200 கோடி எப்படி கொடுக்குறாங்க? அவனுடைய அறிவும் ஆற்றலும் வேலை செய்கிறது, அதனால் வெற்றி வருகிறது. வெற்றி வந்தால் புகழ் வருகிறது, புகழ் வந்தால் பணம் வருகிறது. இந்த புகழும் பணமும் விளைவு, அறிவும் ஆற்றலும் தான் நம்மளுடைய செயல். அதுக்கு தாரணாக்கு போ, புரியுதா? அதே 365 நாளில் நீ வேலை செஞ்சால் டெய்லி 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா கூட எத்தனை லட்சம் வருது? 365 லட்சம். 3 கோடி தான் வருது, 3.5 கோடி தான் வருது. டெய்லி 1 லட்சம் ஒன்று சம்பளம். இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் நம்ம அப்படி தான் இருக்கோம். ஏன் எங்கே போகணுமே தெரியல, என்ன பண்ணணுமே தெரியல. எய்த்தவட்டுக்காரன் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், சொந்தக்காரன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான். இந்த 4 பேர் தான். அதான் அந்த 4 பேர்.
அந்த 4 பேர் கருணாவுக்கு வந்தானா? வரமாட்டான். அவன் குடும்பத்தை யார் பார்க்குறது? அவனுக்கு எவ்வளோ இஎம்ஐ கமிட்மெண்ட்லாம் இருக்கு. அவனும் அந்த சிக்கலில் மாட்டி குப்புற கிடக்கிறான். எல்லாம் வீணாக பண்ணவன் தான் ஒடியாரான் கடைசி நேரத்தில். யாரோ சரி நான் இந்த பக்கம் கண்ணை முடிக்கிறேன். எய்தாப்பில் உட்காந்துருந்தா இது என்ன அநியாயமாக இருக்கே, கண்ணு இருந்தால் பார்க்க தான் செய்யும். நீங்கள் வேணால் ஒரு துணியை போட்டு. இப்போ இந்த நிலை ஒன்று முக்கியமான நிலை. அறிவு, ஆற்றல், புகழ், பணம், வெற்றி எல்லாம் இந்த 3ல் தான் இருக்குது. அதுக்கு யோகம் வேணும். அவனுக்கு நல்ல யோகண்டா அப்படின்னு சொல்கிறான்ல, அதுதான் இது. தாரணா தான் யோகம். அடுத்த மந்திரம் ஏவம் சுப அசுப பாவை. இப்போ நீங்கள் போகிற பயணத்தில் சுஷ்மனாவை திறக்கணும். சுஷ்மனா திறக்க தாரணா போனால் தான் சுஷ்மனா திறக்கும். இதுதான் இப்போ தாரணாவுடைய மகத்து, தாரணாவுடைய அதிசிறப்பு. 0 நிலைக்கு கொண்டு போது நன்மைகள், 1000 நன்மைகள். சுப அசுபை பாவைகி. இந்த போகிற பயணத்தில் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு அதை கடந்து நாடி அந்த சுஷ்மனா நாடியை திறந்து தாம் விபாவையே நன்றாக புரிந்து மேல் நோக்கி தது பவிதா. எந்த பாவமோ அதான பவிதா. அந்த சத்தை நினச்சி பாவிச்சு போக அந்த தத் பவிதாகா அந்த பிரம்மத்தை பிரம்மஸ்வரூபமாகிறான். பிரபத்தியந்தே அடைகிறான், சேர்கிறான். பிரபத்தியந்தே முதல்ல அனுபவிக்கிறான். அதனால் மேல் நோக்கி பயணிக்கிறான். அதை நினைக்கிறான், கருதுகிறான், சிந்திக்கிறான், தியானிக்கிறான். இதெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். பவிதாங்கிறது தத் பவிதாக அப்படியே ஆகிறான். பிரபத்தியந்தே அடைகிறான். புனர்ஜன்ம விவர்ஜிதாக அவன் திரும்பவும் பிறக்க மாட்டான். அவனுக்கு வர்ஜிதம், அவனுக்கு ப்ரொஹிபிட்டட் தடுக்கப்பட்டது, பிறப்பு அவனுக்கு தடுக்கப்பட்டது அப்படி சொல்லி தப்போ விஜித்த சித்தஸ்து நிசப்தம். தபத்தினால இந்த யோகத்தினால விஜித்த வெற்றி பெற்ற சித்தம் சித்தஸ்து. சித்துனா சித்தமாக இருந்தது, புத்தியாக இருந்தது, மனமாக இருந்தது. இப்போ சித்தாயிடுச்சு. விரஜாநிலை. விரஜாநிலைங்கிறது பிரம்மஸ்வரூபிணி. அந்த நிலையில் சித்தானது நிசப்தம், சப்தமில்லாத இடத்துல ஏகாந்தத்தில் தேசம் அஸ்திதக அங்கே அமர்ந்து தியானத்தில் தாரணாவில் -டிகிரியில் உள்ள ஒரு 50% பயணிக்கிற நிறையில் அமர்ந்து நிசங்க தத்துவ யோகஜ எந்த புறத்தொடர்பும் இல்லாமல், புறத்தொடர்பில் எந்த தொடர்பும் இல்லை. நிசங்க தத்துவ யோக, தத்துவத்தோடு யோகம். தத்துவம்னா பொருள், பரம்பொருள், சிவபரம்பொருளோட யோகம் இணைந்து அறிந்து, அதாவது மெய்ப்பொருளை அறிந்து இணைந்து சிவயோகம் சிவபோகமாக மாறிடுச்சு. நிரபேட்சக நடு, துக்கமும் இல்லை சுகமும் இல்லை, நிரபேட்ச நடுவில் நிற்குது. நிர்பேட்சம் சொல்லுவாங்க, நிரபேட்சக நடுவை சனை சனை மெதுவாக அடைகிறான். எப்போ சித்து வெற்றி அடைந்த சித்து, தாரணாவை வெற்றி அடைந்த சித்து. பிராணாயாமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், ஆசனத்தை விட்டுருங்க. பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா கடந்து தியானம் தொடங்குது. அங்கே நிசப்தம். அந்த நிசப்தத்தில் அமர்ந்து நிசங்க புறத்தோட எந்த தொடர்பும் இல்லாமல் தத்துவ யோகிஞோ தத்துவத்தோடு இணைந்து அறிந்து இணைந்து நிரபேட்சக நடுவில் நின்று எப்படி சனை சனை மெதுவாக நடுவில் நிற்கிறான். இப்போ என்ன நடக்க போகுது? பாசம் சித்வா யதா ஹம்சோ நிர்விசங்கம் சமுத்கிரமேத். இப்போ ஒரு கட்டி வச்சிருந்த
அன்னத்தை, ஹம்சம்னா என்னது? அன்னப்பறவை. கட்டி வச்சுருந்த அன்னப்பறவை 96 கயிறு. முக்கியமாக இந்த 3 கயிறு, நான் உடம்பு, இல்லை நான் மனசு, நான் புத்தி, இல்லை நான் ஜீவன் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கு இல்லையா? இப்போ நம்ம யார்? நீங்கள் யார்? நம்ம மனுஷன். என்ன கேட்போம்? யாராவது நீ யாருன்னு கேட்டால் நான் மனுஷன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? அவர் படித்தது சொல்லுவார், இல்லைன்னா அவர் பேரை சொல்லுவார். நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் கௌசிக்கு அப்படி சொல்லுவான். கௌசிக் யார்? கௌசிக்காவன் அந்த ஆத்மாவுடைய பெயர் கௌசிகா. இந்த உடம்புக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது சூக்ஷ்ம உடம்புக்கா இல்லை, காரண உடம்புக்கா இல்லை, உயிருக்கா இல்லை. இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு, ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக யார் கௌசிக்கு, எத்தனை கௌசிக்கு, இன்சியல் 2 கௌசிக்குனா இன்சியல் மாற்றிடணும், இன்சியல் போட்டாகணும். அதெல்லாம் இருக்கா? இப்போது இந்த நிலை தாண்டி நீ யார்ப்பா? நான் ஒரு பெரிய இன்ஜினியர். அந்த நிலையும் தாண்டி அது தொழில் செய்ய வேண்டிய வேலை. டேலண்ட்டுக்கு பேர் இன்ஜினியர்னு பேர், டேலண்ட்டுக்கு பேர் டாக்டர்னு பேர், டேலண்ட்டுக்கு பேர் பிஸ்னஸ்மேனு பேர். அது யார்? டேலண்ட்டுக்கு வைக்கிற பேர். உடம்புக்கு வைக்கிற பேர் ஏதோ ஒன்று வச்சோம். டேலண்ட்டுக்கு ஒரு தொழில், அதுக்கு பேர் வச்சோம். அதுக்கு மேலே உயிர் இருக்குது, அதுக்கு பேர் இருக்கா? இருக்கா? உயிருக்கு பேர் இருக்கா? சிவம், அதுதான் இறுதியான பேர். ஸ்வம், சிவம் இல்லை, ஸ்வம் தான் சிவம்னு நம்ம சொல்கிறோம். ஸ்வம், சுயம்பு, அதில் நிற்கிறோம் இல்லையா? அந்த நிலையில், அத்வைத அனுபூதி நிலையில் அகண்டானந்த சுபாவத்தை பெற்று சத்தச்சித்தானந்த ஸ்வரூபமான நிலையில் அன்பும் அறிவும் ஆனந்தமும் சேர்ந்த நிலையில் இந்த பறவையினுடைய கயிர்கள், இப்போ நாம் மனுஷன் கௌசிக்கு சூக்ஷ்ம உடம்பு, என் மனசு சரியில்லை, எனக்கு உடம்புல கையில் அடிபட்டுச்சு, அப்புறம் தூக்கமாக வருது, மயக்கமாக வருது, படிக்கிறது மெமரி ஆக மாட்டேங்குது, என்னை விட்டுருங்க அப்படிலாம் சொல்ல தோணுதில்ல? அது மாதிரி பல பேர் இருக்காங்க போல இருக்கு. அப்படிலாம் சொல்ல தோணுதில்ல? அப்போ நீ எங்கே இருக்கேன்னா இந்த ஸ்தூல உடம்புலையோ சூக்ஷ்ம உடம்புலையோ காரண உடம்புலையோ இருக்க. அது இல்லை நீ, அது நீ இல்லை. அதை யாரும் சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க சொல்ல மாட்றாங்க. சரி, எழுதப்பட்டிருக்கு, நானே போய் படிச்சுக்கிறேன்னா வேறு என்னென்னமோ அர்த்தம் வருது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எவனா எழுதி வியாக்கியானம்லாம் பண்ணி எழுதி வச்சுருக்கான், அதுவும் புரிய மாட்டுது. இது தெரிஞ்ச ஒரே ஆள் குரு, அவங்கள தான் பிடிக்கணும். கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி, குருவோடைய சிறப்புலாம் அடுத்த உபநிஷத்தில் வச்சு சேர்ப்போதுன்னு நினைக்கிறேன். இன்னும் மந்திரம் இன்றைக்கி எழுதின 11 மந்திரம், அதில் முதல் மந்திரமே குருவை பற்றி வருது. ஆமாம், அப்படி இந்த சுப அசுபங்களை தாண்டி இந்த அன்னப்பறவை எப்படி பாசங்களை சித்துவா, பாசங்களை கயிர்களை எரித்து, அதெல்லாம் அவுக்கலாம் கூடாது, எரிச்சிடணும், மொத்தமாக எரிச்சிடணும். அது என்ன எரிக்கிறது, அப்புறம் திரும்ப கட்டிக்குவிய? அந்த பாசத்தை எரித்து விட்டால் என்ன ஆகும்? சமுத் கிரமேத், உத் மேல் நோக்கி, கிரமேத் மெதுவாக மேல் நோக்கி வேகமாக பறக்கும். சமுத்கிரமேத் மேல் நோக்கி பறக்கும். நிர்விசங்க, கொஞ்சம் கூட அதில் சந்தேகம் இல்லை. அதுபோல் தத்தா, அதுபோல் ஜீவ உயிரானது சின்ன பாசங்களை கயிறுகளை சின்ன பேதித்து அறுத்து வெட்டி சம்சாரம் என்ற இந்த உலகை தருத்தே கடந்து சதா கேளிய சதாசிவ நிலையை அடைகிறது.
சதா கேலியே, சதானா எப்போதும், எப்போதும் நிரந்தரமாக சதா சிவநிலை தன்னுள் தானாய் நிற்கும் நிலையை அடைகிறது. அது பேர் விடுதலைன்னு பேர். கயிறை கட்டியிருக்கிற கயிறை அவுத்து விட்டால் பறவை பறந்து போகிற மாதிரி இந்த ஜீவனை கட்டியிருக்கிற முக்கியமான இந்த 3 கயிறு, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, ஆணவம் கர்மம் மாயை. சுருக்கமாக 3 முக்கியமான கயிறு. ஆணவம் கர்மம் மாயை. ஆணவங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்கிறது, கர்மாங்கிறது ஆசை பின்னாடியே போகிறது, மாயைங்கிறது அந்த பொய் மேலே உள்ள ஆசை மேலே போகிறது. பாருங்கள், சும்மா ஒரு கண்ணு தெரியாதுனாலே பாதி புரியாது. 2 கண்ணும் தெரியல, 3 கண்ணும் தெரியல. முக்கண்ணுன்னாது அறிவு கண்ணு, அது எப்பயுமே தெரியறதில்ல. அந்த கண்ணு எப்பயுமே மூடி இருக்கன்னு தான் மூடன்னு சொல்கிறாங்க. நம்மளை எதுக்கு மூடன்னு சொன்னாங்க? அது மூடி இருக்குது. எந்த கண்ணு? எல்லா கண்ணும் மூடி இருக்குது. ஆணவம் கர்மம் மாயை. வலது கண் இடது கண், அதான் சூரியன் சந்திரன் அக்னி. அக்னி தான் நெற்றிக்கண். அது எந்த அக்னியாக இருக்கணும்? யோகா அக்னியாக இருக்கணும். யோகம் உள்ளே இருந்துச்சுன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த நெருப்பு, இப்போ வள்ளலார் போன்ற பெரிய மகா ஞானிகள் என்ன பண்ணாங்க? அந்த நெருப்பை தான் விஸ்வரூபம் பண்ண வச்சாங்க. அதுக்கு தேவையான பிராணனை கொடுத்தா அந்தளவுக்கு எரியும் போது, இப்போ உடம்பு எரியறதுக்கு நீர் கொதிக்கிறதுக்கு 100 டிகிரி, உடம்பு எரியறதுக்கு 1000 டிகிரின்னு வச்சுங்க. 5000 டிகிரி இந்த உடம்புல இறக்குனா என்ன ஆகும்? இறக்க முடியுமானா இறக்க முடியும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர். அது மாதிரிலாம் நடக்குது. பஞ்சாகினி அதெல்லாம் நடக்குது. யூடியூப்லலாம் இருக்குது. நிறையா சுற்றி யாக குண்டத்தை போட்டு நடுவில் உட்காந்துருப்பாங்க. இவர் இந்த பையன் 5 அக்னியை போட்டு உக்காந்துருக்காங்கிறது பெரிய அதிசயம் இல்லை. அவர் குரு 16 அக்னியை போட்டு நடுவில் உட்காந்துருக்காங்க. அந்த பையனுடைய குரு. இதெல்லாம் என்னது? ஹட்டி யோகம். ஆனால் சம்சாரிக்கு ஒத்து வருமா? கதையாக வந்து சினிமா படம் மாதிரி பார்த்துட்டு நல்லா இருக்கே, எப்படி செய்கிறாரு, பெரிய விஷயந்தான் அனுப்ப வேண்டியதுதான். சம்சாரிக்கு என்ன யோகம்? ஞான யோகம் தான் சம்சாரிக்கு எளிமையானது. உட்காரு சும்மான்னு சொன்னால் என்னால் முடியாதுன்னா அப்போது நட, ஓடு, பள்ளத்தில் ஊழு, ஏந்து வா, இப்படி வாழ்க்கை போகிறது. இப்போ என்னாச்சு? எப்படி கயிறு அறுபட்டா அம்சப்பறவை சந்தேகம் இல்லாமல் மேல் நோக்கி வேகமாக பறக்குமோ, அது மூலி பாசங்கிற இந்த ஆணவம் கர்மமாயை எரிக்கப்பட்ட பிரம்ம விஷ்ணு ருத்ர கிரந்தியை எரிக்கப்பட்டால் ஜீவம் இந்த சம்சாரத்தை விட்டு சதா கேலியே பறந்து விடுகிறது, கிடைக்கிறது, நிரந்தரமாக கிடைக்கிறது. யதா நிர்வாண காலே து தீபோ தக்த்வா ஸ்வயம் வஜ்ரே விரஜேத். எப்படி நிர்வாண காலத்தில், அதாவது ஒரு அகல் இருக்குது, கோயிலில் ஏற்றி வச்சுட்டு வரீங்கல்ல, அது முதல்ல நீங்கள் ஏற்றும் போது நுனியில் எரியும். அப்படியே நல்லா எரிகிறது புண்ணியம் இருந்தால் நல்லா எரியும் கடைசி வரைக்கும். சில பேர் ஏற்றி வச்சு இப்படி நகர்ந்தோடனே அணைஞ்சு போயிடும். சரி, அணைஞ்சு போச்சு, இப்போ தான் ஏற்றிட்டு போகிறோம். நம்ம ஏற்றி வச்சோன்னு வச்சிங்களேன், நம்ம ஏற்றி வச்சுட்டு போனால் நம்ம கொஞ்சம் நேரத்தில் அது அணைஞ்சு போயிடும். அணையிற விளக்க விட்டுருங்க. அணையா விளக்கு இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா அந்த அகலில் இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த திரியில் வச்சுருக்க நெருப்பு, இந்த நெருப்பு ஃபுல்லாக அந்த எண்ணெயை எல்லாத்தையும் எரிச்சிட்டு சுத்தமான பிற்பாடு அங்கேருந்து என்ன பண்ணும், இந்த நுனியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்டு வரைக்கும் எரிஞ்சு அந்த அகலில் வெறும் சாம்பல் மட்டும்தான் நிற்கும், காட்ஸ் பார்ட்டிகள் மட்டும்தான் நிற்கும். அதுபோல் யதா நிர்வாண காலே து தீபோ தக்துவா சுயம் வஜ்ரே. இந்த திரை எரியறதோட தானும் எரிஞ்சு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த டெட் பாடி இருக்குல்ல, அந்த காலத்தில் மேனுவலாக எரிப்பாங்கள்ல, அதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்பானோ, அப்படி இப்படி தோண்டி விட்டு சரியாக எரிய வைக்கணும். சில இதெல்லாம் நரம்பு கொஞ்சம் இழுத்துக்கும், கையை நீட்டும், காலை நீட்டும், ஏந்து உட்காந்துருக்கும், கடைக்கு போகிறேங்க அப்படி சொன்னால் தலையில் ஒரு நச்சுன்னு வச்சு படு எங்கேயும் போகக்கூடாது. அப்படி மேலே நெருப்பை வச்சு இது பண்ணுவானா, எல்லாத்தையும் கடைசியில் அந்த குச்சி இருக்குல்ல, அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தான்ல எரியிற வரைக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம், அந்த குச்சியையும் அதுக்குள்ளே போட்டுருவான். அது மாதிரி எல்லாத்தையும் பஸ்மமாக்குறது. அது மாதிரி நம்மளுடைய 96 தத்துவங்களையும் எரித்து பஸ்மமாக்கிறது. எரிக்க முடியாத ஒரு பொருள் சைத்தன்யம், அது அந்த அக்னியோட 2 கலந்துடுது. அது சொல்லுது யதா நிர்வாண காலே து தீபோ தக்த்வா சுயம் விரஜேத். எப்படி தீபம்
இருக்கிற வரைக்கும் எண்ணெயை எரித்து திரியையும் எரித்து பூரணமாக பூர்த்தி ஆகிறதோ ததா சர்வாணி கர்மாணி உன்னுடைய கர்மானுங்க சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா இன்னும் என்னென்ன கர்மம் பண்ணணியோ எல்லா கர்மாவையும் யோகி தக்துவா எரித்து லயமாகிறான். எரிக்க முடியாத பொருள் சித்து. இந்த அக்னியானது அக்னியை எரிக்காது. ஏன்? ரெண்டும் ஒரே குவாலிட்டி. யாரை போய் எரிக்கிறது? அதனால் சர்வாணி கர்மாணி எல்லா கர்மங்களும் எரிஞ்சு போகுது. அங்கே நீ எல்லாம் தாரணா தான் மூல காரணம்னு சொல்லுது. அதான் இந்த 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 உபநிஷத்தினுடைய அதிசிறப்பு என்னது? தாரணா தாரணா தாரணா. ஏன்னா இவ்வளோ நாள் தியானம் தியானம் சொல்லிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பிரத்யாகாரம் பண்ணிவிட்டு ஏந்து வந்துவிட்டு தியானம் பண்ணேன். பாதி பேர் தூங்குறான். அது வேறு இப்போ நல்லா தூங்கிவிட்டு அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கே கரெக்டு தான் அப்படின்னு எனர்ஜி நல்லா ஏறிடுச்சு. நீ நைட்டு தூங்கலைன்னா அந்த தியானம் பண்ணு. அதனால் இப்போ சில பேருக்கு நைட்டில் தூக்கம் வர ஆரம்பிச்சுக்க மென்டலு ஏகப்பட்ட குப்பையை உள்ளே போட்டுக்கிட்டு அதே சிந்திச்சுட்டு கிடக்கும் விடிய விடிய. அது ஒரு மெக்கானிசம். அதுக்கு அது என்ன சொல்கிறது? அது கேடுகட்ட மெக்கானிசம். என்னன்னா பல ஆசைகள், பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல தாங்க முடியாத வேதனைகள், சோதனைகள், ரோதனைகள் எல்லாம் அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு அப்படியே மென்டல் ஆகிரும். அது அப்புறம் செயல்பாடு எப்படி இருக்கும்? வாய் ஒன்று பேசும், வாயில் ஒன்று வரும். தான் ஒன்று நினச்சி பேசும், அது ஒன்று வரும் வாயில். கை ஒன்று எழுத சொன்னோம், அது ஒன்று எழுதும். எழுத நினச்சது வேறு, வந்து எழுதுறது வேறு. என்னது? மனசா வாச்சா கர்மனா ஜிக்ஜாக் ஆகிடும். நேர்கோட்டில் இருக்காது, கிளாரிட்டி இருக்காது. அந்த நிலையே இல்லாமல் லயமாகிறது. இந்த அக்னி அந்த அக்னியோட லயமாகிறது. அடுத்தது இந்த அத்வைத நிலை. இதுதான் அத்வைத நிலை. இந்த சித்து அந்த சத்தோடு சேரும்போது அத்வைத நிலை. இப்போ இந்த தாரணாங்கிறது தான் கத்தி. அதுதான் எல்லாத்தையும் கர்மாவை எரிக்க போது. நெருப்புனே வச்சுருக்கலாம், கத்தின்னு வச்சுட்டாங்க. கர்மாவை வெட்ட போது, முடிச்சுகளை வெட்ட போகுது. 3 முடிச்சுகளையும் 3 கர்மாவையும் வெட்ட போகுது. பிராணாயாமம், தாரணா, மாத்ரா, ஓங்காரம், சுதீக்ஷணை இதனால் நல்லா ஷார்ப்பு பண்ணிக்கிட்டு. எதில் ஷார்ப்பு பண்ணணுமா? வைராக்கியோபல கிருஷ்டேன வைராக்கியங்கிற ஒரு பாறையில் இந்த பிராணாயாமம் ஓங்காரங்கிற மாத்திராவை சொல்லி யோக வித்து இந்த யோகியானவன் சாதகனானவன் வைராக்கியங்கிற பாறையில் இந்த தாரணாங்கிற கத்தியை நன்றாக பட்டை தீட்டி ஷார்ப் செய்து அதோட பிராணாயாமம் ஓங்காரத்தை சேர்த்து சித்துவா நன்றாக தேய்த்து இந்த எல்லா கட்டுகளையும் பத்தையே சித்துவா எல்லா கட்டுகளையும் சித்துவா வெட்ட வேண்டும். அதுக்கு தாரணா. தியானத்திற்கு முன் தாரணாவை மந்திரம் வலியுறுத்துகிறது. தியானத்துக்கே போல தாரணாவுக்கு தான் பீரியாரிட்டி கொடுக்குறது. தாரணா மூலமே வரம் விரஜா நிலையடைந்து கடக்க முடிகிறது. அடுத்தது அமிர்த தத்துவம். கடைசி வார்த்தை அமிர்த தத்துவம். சமாப்னோதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தை அடைகிறான். எதா காமாத் பிரமுச்சத்தே. அவனுடைய எல்லா ஆசைகளும், எல்லா ஆசைனா என்ன? சர்வ ஈசனா, லோக ஈசனா, லோக ஈசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனா இருக்கு, புத்திர வாசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனா. இந்த எல்லா வாசனாவையும் அது பேர் காமம்னு பேர், பதிவுகள்னு பேர். இந்த பதிவுகள் எல்லாத்தையும் அமிர்த தத்துவங்கிற பரம்பொருளை அறிந்தவன், இந்த தாரணா மூலியமாக பரம்பொருளை அறிந்தவன் இந்த காமங்களிலிருந்து பிரமுச்சத்தே விடுதலை அடைகிறான். பிரமுச்சத்தே காமாத் பிரமுச்சத்தே. சர்வ ஈசனா வினிர்முக்த சித்துவா. எல்லா ஈசனா வாசனா, ஈசனா ஈசனா ஆசைகள், வாசனா பதிவுகள் எல்லாத்தையும் சித்துவா எல்லாத்தையும் எரித்து அழித்து
தந்தும் ந பத்தியதே, மீண்டும் கட்டப்படுவதில்லை, மீண்டும் பிறப்பதில்லை. ஏன்னா எரிச்சாச்சு, எல்லாத்தையும் ஆசைகளை எரிச்சாச்சு, கர்மாக்களை எரிச்சாச்சு, பாசங்களை எரிச்சாச்சு, கயிறுகளை எரிச்சாச்சு, எல்லாத்தையும் எரிச்சதுனால மறுபடியும் எந்த தந்துவும் எந்த கயிறும் அவனை கட்ட முடிவதில்லை. ஏன்? அவன் அமிர்த தத்துவத்தை அடைந்து விட்டான். இது வரைக்கும் இருக்குது. இது நாளைக்கு பார்க்க இதே. ஆமாம், இந்த இதோட முடிஞ்சு போச்சு 25வது மந்திரத்தோட. ஆமாம், இந்த உபனிஷத் என்று இது உபனிஷத்து என்று உபனிஷத் கூறுகிறது. எத்தனாவது மந்திரம்? 44வது உபனிஷத்தா? 44வது உபனிஷத்தை முடிக்கிறோமா? இதில் என்ன சாரம்னா, நீ வந்து 0 டிகிரிலேருந்து மைனஸில் போன்னு சொல்லுது. முக்கியமாக இந்த வரம்ங்கிற நிலையம் விரஜா நிலைங்கிற 3 விஷயங்க. சுஷ்மனா நாடி திறக்கிறது, விரஜா நாடியை பிடிக்கிறது, வரம்ங்கிற அந்த சர்வக்கிய நிலையை கடக்கிறது, அப்புறம் ஆட்டோமேட்டிக் விளைவுகள் தான் சொல்லுது. கடைசியில் பலன் தான் சொல்லுது. உனக்கு கயிறை அவுக்கணும், அதுதான் நம்மளை இப்போ நம்ம வலிக்குதுன்னு சொல்லுது. எது? உடம்பு வலிக்குதுன்னு சொன்னால் என்னது? நீ உடம்புல இருக்குன்னு அர்த்தம். மனசு துக்கமாக இருக்குன்னு சொல்கிறது எது? நீ மனசில் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தூக்கமாக வருது, குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே புரியல, சந்தேகமாக இருக்குது, பயமாக இருக்குது, அப்படிலாம் சொல்லுது எது? காரணம் உடம்பு. இதெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு இருக்காது. அப்படி ஒரு நிலை இருக்கானா? இருக்குது. அது எப்போ தெரியும்னா தாரணாவுக்கு போனால் தெரியும். கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3 நாளாக பேசுகிறோமா இது? இந்த 3 பாயிண்ட்டு தான். சுஷ்மனா நாடி திறக்கிறதும் சொல்லிட்டேன். நீ ஏகாந்தமாக உக்காந்தாலே ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகும்போது சுஷ்மனா திறக்கும். நீ அதில் தாரணாவில் தொடர்ந்து பயணிக்கணும், அமைதியாக இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு நாள் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நீங்கள் வெளியில் வந்த அனாவசிய பேச்சே செயல்பாடுகளே இருக்காது. எல்லாம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். எதுவும் பாதிக்காது, எதுவும் கெட்டு போகாது, எல்லாம் மேன்மை பெறும். செஞ்சு பார்த்தா தானே தெரியும். இல்லைன்னா கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குன்னு செயல் இல்லாமல் என்ன சூப்பராக இருந்தால் என்ன பிரயோஜனம்? வேடிக்கை பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது, பிளேயராக இருக்கணும். ஒன்று ஜெயிக்கணும், இல்லை தோக்கணும். வேடிக்கை ஆடியன்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ கூட்டம்லாம் யாருக்கு? ஆடியன்ஸு தான் கூட்டம். ஹீரோ எத்தனை பேர் இருக்கான்? ஒருத்தன் தான் இருக்கான். ஆடியன்ஸு கோடி பேர் இருக்கான். புரியுதில்ல? எல்லாமே அந்த ஒன்றை வச்சு தான் எல்லாமே நடக்குது. அவன் என்ன சொல்லணும் அதெல்லாம் இவன் கேட்பான். அவ்வளோதான் பாயிண்ட்டு. அப்படி இந்த உபநிஷத்தை நாம் 25 மந்திரங்களில் பூர்த்தி செய்கிறோம். நாளைக்கு புதிய உபநிஷத்து நிராலம்ப உபநிஷத் அப்படி பார்க்குறான். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இறைவன் செயல். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திவேல் முருகனுக்கரோ.